ஊழியத்தில் எப்படி விசுவாசமாக இருப்பது, இப்படி விசுவாசத்தை குறித்து, அதாவது லாயல்ட்டி குறித்து, உண்மைத்துவத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கப்படும். கடைசியாக 9வது பாடம், த ப்ளூ பிரிண்ட் ஃபார் நியூ டெஸ்டமென்ட் சர்ச். புதிய ஏற்பாட்டுடைய வரைபடம் என்ன, புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருக்கணும், இன்றைக்கி சபையில் என்ன பிழை, எப்படி நல்ல சபையாக மாறுறது, பிழையற்ற சபையாக எப்படி மாறுறது, மகிமுள்ள சபையாக எப்படி மாறுறது, பரிசுத்தமுள்ள சபையாக எப்படி மாறுறது என்ற பாடம் போதிக்கப்படும். இந்த 9 பாடங்கள் வேதாகமம் பைபிள் ஸ்கூலில் படித்து பட்டம் பெற்ற பாஸ்டர்களும் வந்து படிக்க வேண்டிய பாடமாகும். எல்லாரும் படிக்க வேண்டிய பாடம், நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆகவே இயேசு சொன்னார் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, என் நுகத்தை உங்கள் மேலே வைக்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொன்னார்ல. அதே போல் வருத்தப்பட்டு ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸுங்க, கஷ்டத்தோடு ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸுங்க, நொந்து போயிருக்கிற பாஸ்டர்ஸுங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு உங்கள் மனைவியோட அல்லது உங்கள் மனைவியை அனுப்பி விடுங்க, அல்லது நீங்கள் வாங்க, உங்கள் சர்ச் லீடர்ஸ் அனுப்புங்க, அவங்களையும் கொண்டு வாங்க. வந்து இந்த 21 நாள் செலவு பண்ணி நல்லா படித்து ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, ஒரு கூர்மையாக்கப்பட்ட பாத்திரமாக இந்த ஸ்கூல்லேருந்து போங்க. இந்த ஸ்கூலுக்கு பேர் ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. அடுத்தது செப்டம்பர் 28லேருந்து 29 வரைக்கும், செப்டம்பர் 28லேருந்து 29 வரைக்கும் 2 நாள் பாஸ்டர்ஸ் மனைவிகளுக்காக ஒரு அவுட்டிங். மலாக்கா மாநிலத்தில், மலேசியாவில் மலாக்கா மாநிலத்தில் 2 நாள் பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுங்க ஒரு அவுட்டிங் போகிறார்கள். ஓகே, ஆகவே பாஸ்டர்ஸ் மனைவிகள் இதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 25லேருந்து 27, அக்டோபர் 25லேருந்து 27, 10வது மாதம் 25லேருந்து 27 வாலிபர்கள் எழுச்சி முகாம், வாலிபர்களுக்காக ஒரு கேம்ப் நடத்தப்படுகிறது. பாஸ்டர் ஸ்டீஃபன், நெட்வொர்க் பாஸ்டர் ஸ்டீஃபன் அதுக்கு பொறுப்பாளியாக இருப்பார். ஆகவே வாலிபர்களை இதுக்கு உற்சாகப்படுத்துங்க. கடைசியாக நம்முடைய 7வது பிபிஎன் பாஸ்டர்ஸ் ரிட்ரீட், வருஷம் நம்முடைய பாஸ்டர்ஸ் மனைவிகளோடு சேர்ந்து ஒரு முகாமுக்கு போகிறோம். அந்த பாஸ்டர்ஸ் முகாம் இந்த தடவை மலேசியாவில் நடக்கலை, இந்த தடவை சென்னையில் நடக்குது, இந்தியாவில். அதோடைய தேதி நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும். ஸோ ஆகவே மலேசியாவில் இருந்தோம், யூரோப்பில் இருந்தோம், பாஸ்டர்ஸ் மனைவியோடு வருவாங்க. ஸோ தயவுசெய்து காசு இப்பயே சேர்த்து வைங்க. வரப்போகிற இந்த நவம்பர் 19ஆம் தேதி உங்களை சென்னையில் சந்திப்போம் மறுபடியும் இந்த 4 நாள். அது மட்டுமில்லை, நாங்கள் ஒரு நம்புகிறோம், பாஸ்டர் பிரதர் ஆர் ஸ்டான்லி பிளெஸிங் யூத் மிஷன் ஸ்டான்லியை இந்த கேம்புக்கு, நம்மளோட பாஸ்டர் செமினாருக்கு ஒரு நாள் ஸ்பீக்கராக கூப்பிடலாம் என்று யோசிச்சிருக்கிறோம். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிபிஎன்னுடைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் பராக்கிரமத்தின் வருஷம், வரப்போகிற வருஷம். ஆகவே எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த பூமியில் அரசாளுகிற நேரம் இது, உங்கள் சபை இந்த பூமியில் அரசாளுகிற நேரம் இது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளுகிற நேரம் இது. எழும்பி பிரகாசிங்க, உங்கள் ஒளி வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.